to my channel Swati's Wonderland. So என்னடா இத்தனை சோப்ஸ் என் முன்னாடி இருக்குன்னு பாக்குறீங்களா? சோ நிறைய பேர் வந்து என்னோட சோப் மேக்கிங் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் எப்போன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அதுக்கான அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற எல்லா சோப்ஸுமே நீங்க கத்துக்க போறீங்க. சோ இதுல கிட்டத்தட்ட 1 இல்லைங்க 2 இல்லைங்க 40 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன். அண்ட் இந்த சோப்ஸ் எல்லாமே எப்படி பண்றது அப்படின்னு நீங்களும் லேர்ன் பண்ண போறீங்க. சோப் மேக்கிங் கிளாஸஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் 5 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கேன். பட் எதுவுமே வந்து ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருந்தா ஒரு சின்னதா பிரேக் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதனால வந்து சின்னதா ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஒரு பிரேக் எடுக்க போறேன். ஆனா நீங்க என்கிட்ட கத்துக்கிறது வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 40 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸா நான் கொடுக்க போறேன். சோ என்னென்ன வெரைட்டிஸ் கவர் ஆகும், என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்வாசா குரூப்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ற சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸா தான் இருக்கும். சோ டெம்பரரியா வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்கேன். சோ மத்தபடி எல்லா கிளாஸஸுமே ஸ்கின் கேர், காஸ்மெட்டிக்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பேக்கிங் கிளாஸ் இது எல்லாமே எப்பவும் போல ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்க உங்களுக்கு பிடிச்சமான கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் என்ன ஃபீ ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோப் மேக்கிங் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட வந்துடும். ஸ்வாசா குரூப்ஸ் வந்து ஸ்கில் இந்தியா அஃபிலியேட்டட் ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் பார்ட்னர். ஸோ அது கீழே வந்து நாங்க சோப் மேக்கிங் மட்டும் இல்ல மற்ற கிளாஸஸ் எல்லாமே வந்து 1 month கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி கவர்மெண்ட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி சோப் மேக்கிங்க்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட் வந்துடும். ஸோ இந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் வந்து நீங்க பிசினஸா பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட ஃபுல் கோர்ஸ் வீடியோஸும் நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஏதோ ஒரு சோப் வந்து நீங்க அசஸ்மெண்டா நீங்க செஞ்சு எனக்கு ஒரு வீடியோ ஒரு போட்டோ நீங்க எடுத்து அமைச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் ஷீட் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியா வந்து உங்க அட்ரஸ்க்கே வந்து கொரியர் பண்ணி விட்டுரும். கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு நானும் அதுல இருப்பேன். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் எப்போ வந்தாலும் சரி நீங்க வந்து குரூப்ல கேட்கலாம். ஸோ நான் கண்டிப்பா எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுவேன். மேக்சிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்ஸ் வரும் அப்படிங்கறது வந்து அனலைஸ் பண்ணி மேக்சிமம் நான் வீடியோஸ்லயே வந்து நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஸ்டில் உங்களுக்கு எப்படினாலும் டவுட் வரும், பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். ஸோ எப்பனாலும் எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஐம் ரெடி டு ஹெல்ப் யூ. பிசினஸா தொடங்கணும், எனக்கு எப்படி பண்றது, எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல, எனக்கு கைடன்ஸ் கொடுங்க மேம்னு கேட்டாலும் கண்டிப்பா உங்க கூட நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த 40 சோப்பு செய்யற அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் ஷீட்டும் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கொரியர்ல வந்து வந்துடும். ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். இது வந்து நான் புக்லெட்டா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியா கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த புக்லெட்டை வந்து சாஃப்ட் காப்பியா கொடுத்துருவேன். ஸோ இந்த புக்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங் பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணும், சோப்ஸ் நீங்க செய்றீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து தேவைப்படும் இது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கரியர் ஆயில்ஸ். ஸோ சோப்ஸ்னாலே நம்ம ஆயில்ஸ் வச்சுதான் செய்வோம் இல்லையா? ஸோ என்னென்ன கரியர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணோம், ஹார்ட் ஆயில்னா என்ன, சாஃப்ட் ஆயில்னா என்ன. ஸோ சோப் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு 3 விஷயம் தேவை இல்லையா? ஸோ ஒன்னு ஆயில், வாட்டர், அப்புறம் வந்து காஸ்டிக் சோடா இல்லையா? ஸோ அந்த வாட்டர் அளவு எவ்வளவு எடுக்கணும், காஸ்டிக் சோடா அளவு எவ்வளவு எடுக்கணும், அந்த லைக் கால்குலேஷன், அந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சப்பானிஃபிகேஷன் சார்ட் இருக்கும். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒரு சாப் வேல்யூ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த சப்பானிஃபிகேஷன் சார்ட் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சோப்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங்கா கொடுக்கணும் அப்படின்னா அந்த சோப்ல வந்து சூப்பர் ஃபேட் விடணும். ஸோ அப்போ சூப்பர் ஃபேட்னா என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் விடணும், எந்த சோப்புக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் சோப் மேக்கிங் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிகினர், நான் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கும் போது ஒரு பிகினரா இருக்கும் போது என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன், லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மெயினா வந்து சோப் மேக்கிங்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு,
அப்படிங்கறத கிளியரா கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மெயினா என்னென்ன ப்ராசஸ் நாம் இப்போ கிளாஸ்ல கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு கோல்டு ப்ராசஸ் இருக்கும். ஸோ கோல்டு ப்ராசஸ்ங்கிறது நம்ம ஆயில்ஸ் வச்சு பண்றது. ஸோ இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா 30 days கழிச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கோல்டு ப்ராசஸ். ஹாட் ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹாட் ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டு கோல்டு ப்ராசஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து குக்கிங் ஸ்டெப் வந்து பண்ணுவோம். ஹாட் ப்ராசஸ்ல செய்யற சோப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு 3 daysல இருந்து 7 daysக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெல்ட் அண்ட் போர் ப்ராசஸ். ஸோ மெல்ட் அண்ட் போர் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் நம்ம ரெடிமேடா பேஸ் வாங்குவோம், அதை மெல்ட் பண்ணி போர் பண்ணுவோம். ஸோ நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு அந்த பேஸ் எப்படி ரெடி பண்ணணும் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் பேஸும் கோட் மில்க் பேஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நம்ம சோப்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 4வது ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் இப்போ ட்ரெண்டா கேள்விப்பட்டு இருப்பீங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து கேட்டீங்க, இது எப்படி பண்ணணும் மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th ப்ராசஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் இந்த சிலபஸ்ல. ஸோ என்ன ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா 24 hours யூஸ் பண்ற கோல்டு ப்ராசஸ் சோப். ஸோ இப்போ நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் வந்து 30 days ஒரு 25 days மினிமம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். பட் ஒரு அர்ஜென்ட்டா ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு இமீடியட்டா ஆர்டர் கொடுக்குறாங்க, உடனே அர்ஜென்ட்டா டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட வந்து 20 days வெயிட் பண்ணுங்க, 30 days வெயிட் பண்ணுங்க, சோப் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த 24 hours கோல்டு ப்ராசஸ் சோப் இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஒரு அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலி ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஸோ கோல்டு ப்ராசஸ் சோப் மாதிரி தான் செய்ய போறோம். எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வந்து நம்ம ஓவன் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராவா பண்ண போறோம். அந்த ப்ராசஸ் நீங்க செய்யும் போது ஒரு 20 days 30 days வெயிட் பண்ற ஒரு சோப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 day or 2 daysலயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஒரு சோப் வந்து எப்படி பண்ணணும்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த 4 ப்ராசஸும் வந்து இன் டீட்டெயிலா என்ன ஒரு பிசினஸா பண்ணும்போது எந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம செய்யறது பெஸ்ட், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும், ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் எந்த ப்ராசஸ்ல எந்த மெத்தட்ல பண்ணா ஷெல்ஃப் லைஃப் நிறைய வரும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சில இன்கிரீடியன்ஸோட காமன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் கிளேஸ் பத்தி சொல்லியிருக்கேன். அப்புறம் எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்னா டிஃபரன்ஸ் என்ன, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆட் பண்ணும் ஒரு சோப்ல அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆயிலி ஸ்கின் கேக்குறாங்க, அவங்களுக்கு என்ன சோப் சஜஸ்ட் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் கஸ்டமர் கேக்குறாங்க, ஒரு பிம்பிள்ஸ் இருக்கிற ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி சோப்ஸ் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. சோ அதனால இதை வந்து நான் நோட்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ நீங்க வந்து இப்ப பிம்பிள்ஸ் இருக்கிற கஸ்டமர் என்கிட்ட வந்து பிம்பிள்ஸ் போறதுக்கு சோப் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா ஈஸியா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல இருந்து சூஸ் பண்ணி நீங்க செஞ்சு கொடுங்க. ஓகேவா. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் நோட்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சோப்போட வெரைட்டிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்து 40 சோப்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 40 சோப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு ப்ராசஸ்ல 18 வெரைட்டிஸ் 1 by 1 பார்த்துடலாம். இது வந்து பேசிக் கோகோனட் ஆயில் சோப். ஸோ நீங்க எந்த சோப் செய்றீங்கனாலே இதுதான் பேசிக். ஸோ இந்த சோப் உங்களுக்கு நல்லா வந்துட்டாலே கண்டிப்பா மற்றது எல்லாமே நல்லா வரும். பிகாஸ் மற்றது எல்லாமே வந்து அடிட்டிவ்ஸ் தான் ஆட் பண்றோம். ஓகேங்களா. ஸோ பேசிக் இதுதான் கோகோனட் ஆயில் சோப். இது நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பேபி சோப். இது நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வெளியே எடுத்துட்டேன், அதனால ஷேப் கொஞ்சம் பேடா வந்திருக்கு. பட் இது வந்து பேபி சோப், நியூ பார்ன் பேபி சோப். ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கே யூஸ் பண்ணலாம், இல்லை 1 yearக்கு கீழே இருக்கிற பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது pH வந்து உங்களுக்கு கம்மியாக வரும், 4 to 6 வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹனி சோப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பவுடர் வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்டா அண்ட் லிக்கோரைஸ், இது பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மஞ்சிஸ்டா அண்ட் லிக்கோரைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரோட ஃபேவரட் கோட் மில்க் அண்ட் சார்கோல். ஸோ பாதி டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன், கோட் மில்க் அண்ட் சார்கோல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏபிசி சோப். ஸோ ஏபிசி வந்து நான் ஆலோவேரா, பீட்ரூட், கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 லேயர்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் மில்க் அண்ட் பொட்டேட்டோ.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் மில்க் வந்து எடுத்துட்டு பொட்டேட்டோ பவுடர் ஆட் பண்ணி இந்த ஃப்ளேவர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும், நல்ல ஸ்கின் ஒயிட்டன் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓட்ஸ் அண்ட் யோகட் ப்ரோபயோட்டிக் சோப். ஓட்ஸோட மில்க் எடுத்து அதுக்கப்புறம் கர்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி யோகட் ஆட் பண்ணி இந்த சோப் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பப்பாயா சோப், பப்பாயா ஜூஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து மில்க் அண்ட் ஹனி சோப். ஸோ இந்த மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவு மில்க் எடுத்து ஐஸ் கியூப் மெத்தடில் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ரெட் வைன் சோப். ரெட் வைனை வந்து ஐஸ் கியூபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து கோல்டன் க்ளோ சோப். ஆக்சுவலி இதில் வந்து நான் ரெட் சாண்டல்வுட் பவுடர் இன்ஃப்யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு நல்லா ஒரு மெரூன் கலர் வந்திருக்கு. அது நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு கோல்டு கலர்லேயே உங்களுக்கு வரும், அதாவது எல்லோயிஷ் கலராக வரும். ஸோ உங்களுக்கு மேலே கோல்டு ஃபாயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். எக்ஸலண்ட்டான சோப்ஸ் இதோட ரேட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வரும். ரொம்ப ப்ரீமியமாக லக்ஸுரியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோப்ஸ் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் கல்யாண பொண்ணெல்லாம் இருக்கீங்க, ஸோ 1 month 2 monthல எனக்கு வெட்டிங் இருக்குது அப்படின்னா இந்த கோல்டன் க்ளோ சோப் ட்ரை பண்ணலாம். நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக பிரைட்டர் ஆகும். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் அண்ட் குப்பை மேனி சோப். நான் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த தண்ணி எடுத்து பண்ணியிருக்கேன். அண்ட் கோல்டன் க்ளோ சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சோப்பு, ரொம்ப ரிச்சான ப்ரீமியம் ஆயில்ஸு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி சாஃப்ரான்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டேத்தியான் சோப்பு. ஸோ குளுட்டேத்தியானுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின் ஒயிட்டனிங் பிரைட்டனிங் ஆக்கிறதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் அது. ஸோ நிறைய பேர் வந்து நல்லா ஸ்கின் ஒயிட்டன் ஆகணும்னு கேட்பாங்க இல்லையா கஸ்டமர்ஸ். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி குளுட்டேத்தியானுங்கிறது ஒரு சால்ட் மாதிரி இருக்கும், பட் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகேவா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பட்டர் சோப். இதில் வந்து நம்ம ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், அவகேடோ பட்டர் 3 விதமான பட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பெஷல் சோப். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 hours கோல்டு ப்ராசஸ் சோப்புன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸில் செஞ்ச கோகோனட் ஆயில் சோப். ஓகே. ஸோ இது ரெடி டு யூஸ் தான். அண்ட் இது வந்து ஹெர்பல் சோப். நம்ம கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 to 12 வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஹெர்ப்ஸ் வேணால் இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாமே கிளாஸ் வீடியோஸில் நான் மேக்கிங் அப்போ சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து அப்டான் சோப்பு. அண்ட் இது வந்து ஒரு டிசைனர் சோப். இது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் சோப் தான். அந்த கலருக்காக வந்து நான் ரோஸ் கிளே, ரோஸ் மைக்கா, ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் இதெல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ் ஃப்ளேவரில் செஞ்ச டிசைனர் சோப். ஸோ உங்களுக்கு வந்து இது அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கும். ஸோ எப்படி இந்த டிசைன் எல்லாம் வந்து அழகாக கொண்டு வரது, ஸ்வெல்லிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சோப் அப்படின்ட்டு ஒரு ரெட் பேஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கும் பேசிக் வந்து கோகோனட் ஆயில் சோப் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் எப்படி கொண்டு வரணும், இந்த கலர் லேயராக எப்படி கொண்டு வருது, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னிக்ஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இந்த 2 சோப்புமே உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த டிசைனர் சோப்ஸ் இதில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக வரும். ஏன்னா ஹாட் ப்ராசஸ் இந்த அளவுக்கு தான் ஃபினிஷிங் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி சோப் சொல்லி கொடுத்துருக்கேன். 1 year above இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நம்ம பாத் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஹாட் ப்ராசஸ் சோப் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ரிமூவல் சோப். ஸோ நம்மளுக்கு பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர்ஸ், டைனி ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேர் ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகாது, ஏன்னா இதெல்லாம் ஆர்கானிக் சோப்ஸ் இல்லையா. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகணும்னா என்ன பொருள் ஆட் பண்ணும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நான் வந்து ஆட் பண்ணல, பிகாஸ் நான் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆர்கானிக் சோப்ஸ் தான் செய்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வச்சு செஞ்ச மெல்ட் அண்ட் போ சோப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது வந்து 24K கோட் மில்க் சாஃப்ரான் சோப். ஸோ பாருங்கள், இந்த சாஃப்ரான்ஸ் அண்ட் கோல்டு ஃபாயில்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து டபுள் இன்ஃப்யூஷன் காஃபி சோப்பு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோல்டு ப்ராசஸும் இருக்கும், காஃபி பேஸில் வந்து
இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக இருக்கும். அண்ட் இது வந்து லெமன் ஜெஸ்ட் சோப். ஸோ இந்த எல்லோ கலர் லெமன் ஜெஸ்ட் சோப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மென்தால் கூல் சோப். ஸோ அந்த சம்மர் டைம்லலாம் ரொம்ப பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மென்தால் கூல் சோப் நல்லா கூலிங் எஃபெக்ட் தரும். இது வந்து டொமேட்டோ அண்ட் கோஜிக் ஆசிட் சோப். அண்ட் இது வந்து லாவெண்டர் சோப். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீம், துளசி, குப்பை மேனியும் அந்த சாறு எடுத்து நம்ம பண்ண சோப் இது. அண்ட் இது வந்து சார்கோல் பேஸில் செஞ்ச சார்கோல் சோப். அண்ட் முல்தானி மிட்டி சோப் அண்ட் நலங்கு மாவு சோப் இருக்குது. அண்ட் வாட்டர்மெலன் டிசைனர் சோப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பாருங்கள் க்ரீன் ஒயிட் அந்த ரெட் லேயர். ஸோ வாட்டர்மெலன் டிசைனர் சோப் செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பயோ என்சைம் சோப். ஸோ அந்த பயோ என்சைம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சோப் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இது கிட்ஸ் டாய் சோப். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கிட்ஸ் எல்லாம் லவ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஃபேஷியல் பாம்ஸ். ஸோ நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ இது வந்து 1 டைம் or 2 டைம் யூஸுக்கு தான் வரும். சீக்கிரமாக கரைஞ்சிடும், ஏன்னா எவ்வளோ குட்டி சோப்ஸ் இல்லையா. ஸோ சீக்கிரமாக கரைஞ்சிடும். 1 or 2 டைம்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து காஃபி ஸ்க்ரப் சோப். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த போஸ் இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டெசல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சோப்ஸ். ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விப்டு க்ரீம் சோப். ஸோ இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து பீட்ரூட் ஃப்ளேவரில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக வேணும், ரொம்ப ஏதாவது எது போட்டாலும் எனக்கு ட்ரை ஆகுது, சோப் போட்டாலும் எனக்கு ட்ரை ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விப்டு க்ரீம் சோப் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ நிறைய பட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால. அண்ட் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் பேஸ், கோட் மில்க் பேஸ். ஸோ இந்த பேஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட 40 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த சோப்ஸ் எல்லாமே எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ராசஸில் 18 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் 24 hours கோல்டு ப்ராசஸ் சோப்பில் 1 வெரைட்டி கவர் பண்ணியிருக்கேன். ஹாட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் மெல்ட் அண்ட் போர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வெரைட்டிஸ் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் சில ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லைக் காஃபி ஸ்க்ரப் சோப்பு, பேப்பர் சோப்பு, ஃபேஷியல் பாம்ஸ், அப்புறம் விப்டு க்ரீம் சோப், இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த சிலபஸ்ல. ஸோ நான் வந்து பார்த்து இந்த அதாவது 40 சோப் சொல்லி தரோம், நாலுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல சொல்லி தரணும், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல சொல்லி தரணும் அப்படின்னு பார்த்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? என்னோட மெயின் மோட்டிவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 10 வெரைட்டி சொல்லி கொடுத்தாலும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 5 years முன்னாடி சோப் மேக்கிங் ஸ்டார்ட் பண்றப்போ கத்துக்கிட்டவங்களும் கம்மி, அதை சேல்ஸ் பண்ணவங்களும் கம்மி, இந்த பிசினஸா பண்ணிட்டு இருந்தவங்களும் கம்மி. ஆனா இப்போ உங்களுக்கே தெரியும் சோப் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் சேல் பண்றாங்க. ஸோ நானே வந்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல நான் சோப் மேக்கிங் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ நீங்க பாத்துக்கோங்க, அந்த 2000 பேருக்கு மேல சொல்லி கொடுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு 50% மேல வந்து லேடிஸ் கத்துக்கிட்டாங்க, அவங்க பிசினஸாவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாம ட்ரெயின் பண்ணி அமைச்சவங்களும் இத்தனை பேர் பிசினஸ் பண்ணும் போது இது இல்லாம நிறைய பேர் நிறைய இடத்துல கத்துப்பாங்க, நிறைய பேர் பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காம்படிஷனுக்குள்ள நீங்க எப்படி சர்வைவ் ஆகுறீங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ மற்றவங்கள விட நீங்க எவ்வளவு பெஸ்டா கொடுக்குறீங்க, அந்த சோப் வந்து எவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி பெஸ்டா கொடுக்கணும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்டா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். ஸோ இப்போ நான் 40 வெரைட்டிஸ் கவர் பண்ணாலுமே கூட எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க புதுசா கத்துப்பீங்க, ஒவ்வொரு சோப்பும் நீங்க பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு ப்ராசஸ்ல நான் 18 வெரைட்டிஸ் கவர் பண்ணிருக்கேன்னு சொன்னாலே ஒண்ணுமே டிஃப்ரெண்ட். ஸோ ஒன்னு வந்து ஒரு ஃபிளேவர் எப்படி இன்ஃபியூஸ் பண்றதுங்கிறதுல வந்து ஒரு பவுடர் எப்படி இன்ஃபியூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸா எடுத்தீங்கன்னா எப்படி இன்ஃபியூஸ் பண்ணணும், ஒரு எக்ஸ்ட்ராக்டா எடுத்தீங்கன்னா எப்படி இன்ஃபியூஸ் பண்ணணும், ஐஸ் கியூபா கன்வெர்ட் பண்ணி எப்படி அதை சோப்பா கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த சோப்ஸ் எல்லாம் நீங்க கத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு சோப்புக்கு pH வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்,
எவ்வளோ இருக்கணும் ஒரு சோப்புக்கு, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமா கத்துட்டு போனா மட்டும் போதுமா, அது வந்து நீங்க ஒரு பிசினஸா மாத்தணும் இல்லையா. ஸோ இப்போ பிசினஸா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரியணும். ஸோ ஒரு பொருளுக்கு வந்து எப்படி காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன ரேட்டு விற்கணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிசினஸா தொடங்க போறீங்கன்னா அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பிசினஸ் பண்றீங்க பட் ஆனா எதுவும் ஒரு ப்ராப்பரா ஒரு லைசன்ஸ் எதுவுமே ஒரு லேப் டெஸ்ட் பண்ணாம பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சும்மா லோக்கல்ல அக்கம் பக்கத்துல குடுக்கற வரைக்கும் ஓகே, பட் ஆனா உங்களுக்கு நல்ல பிசினஸ் பிக்கப் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்க வந்து வெளிய அதர் ஸ்டேட்ஸ் கொடுப்பீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல ஒரு நல்லா பெருசா பண்ணுவீங்க இல்லையா, லேபிள் போடுவீங்க, ஸ்டிக்கர் பாக்ஸ் போட்டு ஸ்டிக்கர் போட்டு சேல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்க க்ரோ ஆகுறப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற லைசன்ஸ், லேப் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு தான் சேல்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட சேஃப்டி மட்டும் கிடையாது, நீங்க கொடுக்குற கிளையன்ஸுக்கும் அது ஒரு சேஃபான விஷயம். ஓகே, ஒன் திங் என்னன்னா, ஒரு கிளையண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்களோட ப்ராடக்ட் சேஃபா இருக்குன்னு நம்பி தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அதனால உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது. ஓகேவா. ஸோ ஏதாச்சும் உங்க கிளையண்ட்டுக்கு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் வந்தா கூட நீங்க வந்து ப்ராப்பரா அந்த லேப் டெஸ்ட் பண்ணது, லைசன்ஸ் எல்லாம் வச்சு ப்ராப்பரா பண்ணும்போது தான் யூ ஆர் லீகலி ப்ரொடெக்டட். உங்களை வந்து நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, யாரும் உங்களை பிளேம் பண்ண முடியாது. ஓகேங்களா. இல்லைன்னா அந்த கிளையண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூனா கூட ஈஸியா வந்து உங்களோட சோப்புனால எனக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால ப்ராப்பரா லைசன்ஸ் எடுத்துட்டு பண்ணுங்க. ஸோ நீங்க வேற எங்க வேணா நீங்க பண்ணிக்கோங்க, என்கிட்ட எடுக்கணும்னு சொல்லவே மாட்டேன். வேற எங்க வேணா ரேட், ஏன்னா இங்க ரேட் வந்து இன்னும் கம்மியா யாராச்சும் பண்ணி கொடுத்தாலும் பார்த்து பண்ணிக்கோங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா லைசன்ஸ் எடுத்துட்டு பண்ணுங்க அப்படிங்கறது என்னோட ஒரே சஜஷன் அண்ட் ரெக்வெஸ்டும் கூட. ஓகேவா. பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்ல. ஸோ அந்த அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ப்ராப்பரா வந்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வீட்ல இருந்து பண்றீங்கனாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங் லெவல்ல யூனிட் வச்சு பண்ணாலும் சரி, ஸோ அதுக்கு ஸ்மால் ஸ்கேலா பண்றதுக்கு என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும், ஒரு லார்ஜ் ஸ்கேலா ஒரு மேனுஃபேக்சரிங் லெவல்ல பண்ணும்போது எக்ஸ்போர்ட் அதெல்லாம் பண்ணும்போது என்னென்ன லைசன்ஸ்ல வேணும் அப்படிங்கறத கிளியரா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு சோப் வந்து நீங்க ஒரு பாக்ஸ் போட்டு லேபிள் போட்டு நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னா அந்த என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த பாக்ஸ்ல இருக்கணும், லேபிளிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்டா வந்து இந்த பொருள் எல்லாம் எங்க வாங்குறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து எல்லாம் ஓகே நீங்க சொல்லிட்டீங்க மேம், ஆனா இந்த பொருள் எல்லாம் எங்க வாங்குறதுன்னு கேட்பீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச வெண்டாஸ், நான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிற வெண்டாரோட டீடைல்ஸ் எல்லாமே கான்டாக்ட் நம்பரோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஈஸியா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம், உங்களுக்கு வீட்லயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேவா. அண்ட் லாஸ்டா வந்து நம்மளோட சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ சுவாசா குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சோப் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா லேப் டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ லேப் டெஸ்ட் பண்ணி தரோம். அப்புறம் பிசினஸ் லைசன்சஸ், இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து லைசன்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து வெப்சைட் கிரியேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக், டைனமிக் சைட்ஸ், இ-காமர்ஸ் சைட்டு, ஸோ எல்லா விதமான கஸ்டமைஸ்டு வெப்சைட்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிசினஸ்ங்கும் போது ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க பிசினஸ் பிராண்ட் குரோத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது கஸ்டமர் வந்து டக்குன்னு போய் உங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ வெப்சைட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லோகோ டிசைன் பண்றது, போஸ்டர், வீடியோஸ், இது எல்லாமே வாசா குரூப்ஸ் சர்வீசஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ஒரு ஃபோல்டராக உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 1 by 1 நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா வெரைட்டிஸுமே வந்து மேக்கிங் வந்து உங்களுக்கு வீடியோஸாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் பேசுகிறேன், ஹாய் ஆல், குட் மார்னிங், குட் எல்லாமே இருக்கும். எப்பவுமே இந்த டைலாக் வந்து நான் சொல்லுவேன்.
ஸோ சுவாசா குரூப்ஸ்ல ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனரா தான் வெளியே போவீங்க. ஸோ உங்களை ஃபுல்லா நீங்க வந்து ஒரு ஸ்டோனா வரீங்க, உங்களை செதுக்கி ஒரு அழகான சிலையா வந்து உங்களை வெளியே அனுப்புறது தான் வந்து எங்களோட மோட்டிவ். ஸோ சோப் மேக்கிங் பத்தின அப்டேட்ஸ் அவ்வளவுதான். ஸோ நம்ம சுவாசா குரூப்ஸ்ல இன்னும் அப்கமிங் நிறைய கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சுவாசா குரூப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லா அப்டேட்ஸுமே வரும். உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.